ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுன்னா யாராவது அன்மியூட் பண்ணிட்டு கொஞ்சம் பேசுங்க. முத்து, நீங்க பேசுறது கேக்குது. ஹலோ, கேக்குது முத்து ப்ரோ, பேசுறேன். கேக்குது ப்ரோ. யா ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா? இடையில மியூட் ஆயிடுச்சு. கேக்குது ப்ரோ. ஹலோ, யா நான் எது வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் உங்களுக்கு கேட்டிருந்தது? எதுவுமே கேட்கல. சூப்பர், வெரி குட். ஸோ ஓகே, ஆக்சுவலா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நிறைய பேசிட்டேன். பட் ஆனா மியூட் ஆயிருந்து. ஓகே, எல்லாரும் ரொம்ப ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம ஒரு 6:15 வந்து செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேர் ஆர் பீப்புள் ஸ்டார்ட் ஜாயினிங். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் இங்க ஹாப்பியா எப்படி மகிழ்ச்சியா என்னோட குடும்பத்தோட சொந்தக்காரங்களோட சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி நீங்களும் மகிழ்ச்சியா சந்தோஷமா உங்க குடும்பத்தோட பேசிட்டு, உறவினர்களோட பேசிட்டு, நண்பர்களோட பேசிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாரும் தள்ளி நிற்கும் போது கனெக்டடா இருக்கிறதுக்கு என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது உருவான ஒரு தாட் தான் அது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கில் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் வேர் பீப்புள் கேன் ஷேர் தேர் ஸ்கில்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம எப்படி நம்ம ஸ்கில்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பட் ஆனால் எங்க போய் தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. பட் அந்த டாபிக் வந்து என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா, யூ கேன் சஜஸ்ட் த டாபிக் டு லேர்ன். நீங்க அந்த டாபிக் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அந்த டாபிக் வந்து என்ன, அதை எங்க போய் நம்ம அதோட எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கூப்பிட்டு நம்ம வந்து இங்க ப்ரெசென்ட் பண்ண வைக்கலாம். அதே சமயம் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் வந்து என்னோட ஸ்கில்ல வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பிளாட்ஃபார்ம் கிடைக்கல, நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா தாராளமா நீங்க வந்து இங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். யூ நோ நீட் டு பி எக்ஸ்பர்ட், பிகினர் அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் மோர் ஓவர், இதுல வந்து ஒவ்வொரு நாளும் தினம் தினம் ஒவ்வொரு ஸ்கில்ல பத்தி ஒவ்வொருத்தரும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. முத்தும் ரொம்ப அழகா வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அவரும் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. there are 14 people has joined here. அதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய மாலை நேரத்தை இதுக்காக ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு நினைக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது, மனிதர்களுடைய முக்கியமான விலை மதிப்புள்ள பொருள் அப்படின்னா நேரம் அப்படின்னு நினைக்கிறதுல அந்த நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் முத்து, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் நாலேஜ் ஹியர் அண்ட் willing to come and share that. And we can start the session by 6:12. It's around 6:11. People remain who they are willing to come, they will join in middle and we can continue the session as it is. அண்ட் மோரோவர் முத்து வந்து அவரா வாலண்டியரா வந்து இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது கேட்டிருந்தது போது நல்லா இருந்தது பார்க்கும்போது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க டெய்லியும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க வந்து அவங்கள இங்க செஷன் எடுக்கிறதுக்கு ரெஃபர் பண்ணலாம். we can share it here. and moreover, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எப்ப வேணா நீங்க வந்து என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஐ வில் பி ஹெல்பிங் அவுட் யூ இன் அ பெட்டர் வே. அண்ட் தேங்க்யூ கைஸ். Muthu, if you want you can start the session now. And do you have any PPTs or files to share with people, or you're just gonna have audio conversations? No, I have a PPT and small demo. Okay, so in cloud computing. So Tamil, எல்லாரும் ஹலோ பேசுங்க. ஓகேங்க, இப்போ நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது முத்து. அண்ட் ஒன் மோர் திங் வந்து ஹோஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர் தவிர மீதி எல்லாரும் மியூட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே. ஓகே முத்து, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் முத்து. I am gonna put you as a co-host, and you can mute the people if you are feeling any discomfort at the situation. And you are no host, no co-host now, and we can start the session now. Thank you, Muthu. ஓகேங்க. ஓகே ஷூர். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ செஷன் வந்துட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வச்சுக்கலாம். ஸோ எனி அதர் லாங்குவேஜ் பீப்புள் ஹவ் ஜாயின் த கால் அபார்ட் ஃப்ரம் தமிழ்? If anybody is there, please unmute yourself and say that I won't understand Tamil. Is it likewise? If you are okay with that Tamil, and you can have the conversation as usual. Muthu, I think we can say take it as a no, and we can go on with Tamil, I think. ஓகே ஷூர். தமிழே போவோம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த செஷன் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஓகே, என் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்றேன், எல்லாருக்கும் தெரியுதான்னு மட்டும் சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ வி கேன் ஸ்டார்ட் த செஷன். தெரியுது. ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஒரு ஐடி கம்பெனில வந்துட்டு ஒரு 3.5 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல. பிகாஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருந்து இப்ப எல்லாம் டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது இனிமேட்டு வந்து ஐடின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு டிடின்ற வார்த்தையால மாற்றப்படும் ஃபியூச்சர்ல. ஸோ எல்லாம் டிஜிட்டல் டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி எப்படி உருவாகுது, எப்படி உருவாக்கப்படுது, ஸோ அதுக்கான வேலை வாய்ப்புகள் என்ன, ஸோ மாணவர்கள் வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு கத்துக்கலாம். ஸோ இப்ப இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் பேஸ்ட், அவங்க நாலேஜை வச்சுதான் அவங்க ஃபியூச்சர்ல வந்துட்டு டெவலப் ஆக முடியும். ஸோ டெவலப் ஆக முடியும்னா ஃபினான்ஷியலாவும் சரி, ஒரு பொசிஷனுக்கு போறதாலும் சரி. ஸோ இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம், ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதோட ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ இப்ப நம்ம பார்க்க போற கிளவுட் வெண்டார், அதாவது வெண்டார்ன்றது இது ஒரு கம்பெனி. ஓகேங்களா? அமேசான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அமேசான் வந்து ஒரு இ காமர்ஸ் கம்பெனியா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அமேசான் ஒரு இ காமர்ஸ் கம்பெனியோட சம்பாதிக்கிறதோட ரொம்ப அதிகமா எங்க சம்பாதிக்கிறாங்கன்னா இது மாதிரி கிளவுட் சர்வீசஸ் கொடுக்குறாங்க அவங்க ஐடி கம்பெனிஸ்க்கு. ஓகேங்களா? அது மூலியமா தான் அவங்களோட வருமானம் வந்துட்டு ரெட்டிப்பாக்குறதும் சரி, அதுக்கு மேல உயர்வதற்கும் எது காரணமா இருக்கா, இந்த கிளவுட் சர்வீசஸ் தான். ஸோ இந்த செஷன்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க நடுவில் கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு ஸ்மால் டெமோ வந்துட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். கிளவுட்ல வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வெபினார் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதுக்கு நம்மளுக்கு ஏடபிள்யூஎஸ், அதாவது ஏடபிள்யூஎஸ் சொல்றதோட கிளவுட் எதுக்கு, ஸோ அட்வான்டேஜஸ் பார்ப்போம், ஏடபிள்யூஎஸோட ஃபீச்சர்ஸ் பார்ப்போம், அப்புறம் வந்துட்டு ஏடபிள்யூஎஸோட சர்வீசஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ ஏடபிள்யூஎஸ் இப்போ நீங்க டிகிரி பண்ற மாதிரி, ஸோ ஏடபிள்யூஎஸ்லயும் நீங்க வந்துட்டு கோர்சஸ் பண்ணலாம். கோர்சஸ்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட். நீங்க எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வாங்குறீங்களோ, பிஇ பிடெக், அதே மாதிரி கிளவுட் கம்ப்யூட்டிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி இருக்கு. ஸோ இதை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்தந்த கிளவுட் வெண்டார்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ வந்து கூகுள் கிளவுட், இப்போ வந்து கூகுள் வந்துட்டு ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்காங்க. இப்போ அவங்களோட டெக்னாலஜிஸ்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்டிபிகேஷன் தருவாங்க. ஸோ இந்த சர்டிபிகேஷனோட வேல்யூ வந்துட்டு எப்பவுமே ஐடி இண்டஸ்ட்ரியில ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ இப்போதைக்கு இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்டிபிகேஷனோட ஒர்த் என்ன, வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி ஏடபிள்யூஎஸும் வந்துட்டு ஒரு சர்டிபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த சர்டிபிகேஷன் நம்ம எப்படி படிக்கலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு இப்பதான் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்ன எடுக்கலாம் டெக்னாலஜினா, தாராளமா நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங் எடுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டார்ட் வேணும், ஒரு நல்ல ஸ்டார்ட் இந்த வெபினார் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ வி கேன் ப்ரொசீட். ஸோ நான் இதுல வந்து ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேஷன்ல நான் வந்து ப்ரொஃபஷனல் லெவல் சர்டிஃபைட் ஏடபிள்யூஎஸும் முடிச்சிருக்கேன், மைக்ரோசாஃப்ட்லயும் முடிச்சிருக்கேன், கூகுள்லயும் வந்து நான் சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு மட்டும் ஏடபிள்யூஎஸோட கான்செப்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஏடபிள்யூஎஸ் எப்படி உருவாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் வந்து இனிஷியலா ஒரு ஆன்லைன் ரீட்டைலரா இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 2006ல வந்துட்டு இப்போ எல்லாரும் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி அமேசான்ல வந்து ஸ்டோரேஜ் சர்வீஸ், அதாவது ஸ்டோரேஜ்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அந்த ஸ்டோரேஜ் சர்வீஸை வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மத்தவங்களுக்கு அவங்க விற்க ஆரம்பிச்சாங்க. எப்படி நீங்க ஒரு பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க வந்துட்டு நீங்க ஹார்ட் டிஸ்க் பென் டிரைவா விற்கிறீங்க. பட் ஆனா அமேசான் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் எடுத்து விர்ச்சுவலா விற்பாங்க. ஓகேங்களா?
இப்ப நீங்க கூகுள் டிரைவ் இருக்கு, உங்களோட மெயில் ஐடி இருந்தா போதும், உங்க போட்டோஸ்லாம் கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ கூகுள் டிரைவ் ஒரு சர்டன் அமௌண்ட் உங்களுக்கு சர்டன் ஜிபி ஆஃப் கூகுள் டிரைவ் வந்து ஃப்ரீ. அதுக்கு மேல வேணும்னா உங்களுக்கு வந்து காசு. ஓகேங்களா? இத முதல்ல யார் ஆரம்பிச்சானா அமேசான் தான் ஆரம்பிச்சாங்க. அவங்களோட அன்யூஸ்டு ஸ்டோரேஜ், அதாவது வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஸ்டோரேஜ், அதாவது ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிய வெளில விக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த ஸ்டோரேஜ் பேர் தான் S3. சோ இது மூலியமா இவங்களோட ஸ்டோரேஜ் சர்வீசஸ் வந்து ஹிட் ஆகுது மார்க்கெட்ல இன் 2006. அதாவது வந்துட்டு ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இப்போ வந்து நம்ம லேப்டாப், டெஸ்க்டாப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல எல்லாமே பிசிக்கல் மிஷின்ஸ். அத வந்து பிசிக்கல் மிஷின் சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த லேப்டாப், டெஸ்க்டாப் எல்லாத்துக்கும் வந்துட்டு CPU, ஹார்ட்வேர் எல்லாமே பார்த்தா பிசிக்கலா தேவைப்படும். பிசிக்கலா தேவைப்படும்னா உங்க வீட்லயே இருக்கும். ஓகேங்களா? சோ உங்க வீட்லயே இல்லாம ஏதோ ஒரு இடத்துல இருந்து அந்த சர்வரை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, அத வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ புரியுதுங்களா? இப்போ பிசிக்கல் மிஷின்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ உங்க வீட்ல லேப்டாப், டெஸ்க்டாப்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு எல்லாமே பிசிக்கல் மிஷின்ஸ். ஏன்னா அதோட ஹார்ட்வேர் எல்லாமே உங்க கையில இருக்கு. இதே ஹார்ட்வேர் அமேசான், அதாவது யுஎஸ்லயோ இல்ல வந்து வெளிநாட்டிலேயோ ஒரு டேட்டா சென்டர்ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு சர்வர் ரூம் குள்ள மெயின்டைன் பண்ணிட்டு அந்த சர்வரை மட்டும் நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவோம். இது வந்து விர்ச்சுவல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கான்செப்ட் வந்து எமர்ஜ் ஆகுது. சோ இந்த கான்செப்ட் வந்து 2006ல வந்துட்டு அமேசான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அவங்களோட கிளவுட் சர்வீஸா. சோ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டெவலப் பண்ணிட்டே வராங்க. இதே மாதிரி பண்ண பண்ண அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு 70 சர்வீசஸ் 60 சர்வீசஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லா இடத்துலயும் வந்துட்டு அவங்க பொசிஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? சோ இது மாதிரி தான் வந்து அமேசான் வெப்சைட் சர்வீஸோட ஒரு கதை ஆரம்பிக்குது. சோ இதுக்கப்புறம் அவங்க எப்படி எமர்ஜ் ஆறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப எதுக்கு நம்மளுக்கு AWS, எதுக்கு நம்மளுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம்? ஓகேங்களா? இப்போ வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், நாங்க ஒர்க் பண்ற மிஷின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ்ல தான் ஒர்க் பண்ணுவோம். சோ அந்த மிஷின்ஸ்ல வந்து இப்போ ஒரு இன்டர்நெட் பேங்கிங் பண்றீங்க. சோ இன்டர்நெட் பேங்கிங்ல ஒரு பேக் எண்ட்ல சர்வர்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த சர்வர்ஸ்க்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி தேவைப்படும். ஒரு CPU, ரேம், இந்த அப்ளிகேஷன் மெயின்டைன் பண்ணும். நெட்வொர்க் சில டைம்ல வந்து ப்ராப்ளம் வரும். சோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமா இருக்கும். சோ சில டைம்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. உங்க இன்டர்நெட் பேங்கிங் நீங்க லாகின் பண்ணும்போது சரி, ஒருவேளை எல்லாரும் அமேசான்ல வந்து பொருள் வாங்கியிருப்பீங்க. ஆனா வந்துட்டு பிளிப்கார்ட்லயும் பொருள் வாங்கியிருப்பீங்க. சில பிக் பில்லியன் டே, சில ஃபெஸ்டிவல் சீசன்லாம் போடும்போது சில டைம்ல வெப்சைட் வந்து பிளாக் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ இதனால என்ன ஆகும்னா வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து அவங்களுக்கு இழப்பு ஏற்படும். ஏன்னா அவங்களால நிறைய யூசர்ஸ் வந்து ரெக்வஸ்ட் லாகின் பண்ணும்போது என்னன்னா நிறைய நிறைய பேர் லாகின் பண்றதுனால சர்வர்ஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த சர்வர்ஸ் டவுன் ஆச்சுன்னா அந்த வெப்சைட், அந்த அப்ளிகேஷனால பாத்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா கெப்பாசிட்டியை வந்து தாங்க முடியாது. சோ அதுக்காக என்ன 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 ஆகும்னா அந்த சர்வர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாது. சோ இதுக்காக நம்ம ஹைலி அவைலபிளா இருக்கணும். எப்பவுமே வந்து சர்வர்ஸ் அவைலபிளா இருக்கணும். 24x7 வந்து அப்ளிகேஷன் வந்து எனக்கு ரன் ஆயிட்டே இருக்கணும். ஏடிஎம் மிஷின்ல ரன் ஆகுறதும் ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்க உங்க போன்ல யூஸ் பண்ற வாட்ஸ்அப்பும் ஒரு அப்ளிகேஷன் தான். சோ இந்த வாட்ஸ்அப் சில டைம் டவுன் ஆயிருக்கிறதா மெசேஜ் வந்திருக்கு. பட் வந்துட்டு அவங்க அது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல ஒரு அப்ளிகேஷன் தானே. சோ அந்த அப்ளிகேஷன்ல இருக்க பேக் எண்ட் சர்வரை அவங்க எப்படி மெயின்டைன் பண்றாங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, சோ அதை பொறுத்து தான் நம்ம இந்த AWS பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். இது மட்டும் இல்லாம மத்த டெக்னாலஜிஸும் இதுல வந்து சேரும். சரிங்களா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் சர்வீஸ். ஆன் டிமாண்ட்னா நீங்க எந்த கேட்டாலும், எந்த சர்வீஸ் கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. பிராட் நெட்வொர்க் ஆக்சஸ். சோ AWSல இருக்க சர்வர்ஸ்க்கு வந்து ஹைலி நெட்வொர்க் கேப்பபிலிட்டி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் பூலிங். சோ ரிசோர்ஸ்னா வந்து அதிகமான இடத்தை வந்து குவிச்சு வைக்கிறது. சோ ரேபிட் எலாஸ்டிசிட்டி. சோ வாட் இஸ் மீன் பை ரேபிட் எலாஸ்டிசிட்டி மீன்ஸ் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு 20 GB சர்வர் தான் தேவைப்படுது. திடீர்னு உங்களுக்கு வந்து 100 GB சர்வர் ஒரு 1 மினிட்ல தேவைப்படுதுன்னா அதையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. வித்தின் 1 minute they can provide that server provision capacity to you. ஸோ அந்த லெவலுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ண அமேசான் இருந்தாலும் சரி, மற்ற கிளவுட் வெண்டாஸா இருந்தாலும் சரி ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம், இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா இது ஒரு கட்டுமானம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுல இருக்கிறதுக்கான எல்லா தேவைகளுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் வெண்டாஸே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இதுதான் ஒரு AWS பத்தி ஒரு 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 சின்ன இன்ட்ரோடக்ஷன். சோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன, கிளவுடோட அட்வான்டேஜஸ் என்ன? இது AWS அட்வான்டேஜ் மட்டும் கிடையாது. மற்ற கிளவுட் வெண்டாஸும், அது கூகுளா இருந்தாலும் சரி, மைக்ரோசாஃப்டா இருந்தாலும் சரி, அவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னா இது ரொம்ப ஈஸி டு யூஸ். ஈஸி டு யூஸ்னா ஈஸியா வந்துட்டு நீங்க இந்த ரிசோர்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்பீட் அதிகமா இருக்கும். உங்களுக்கு செக்யூர் அண்ட் ரிலையபிள். சில டைம் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு. நிறைய அப்ளிகேஷன்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் இருக்கு, கன்சர்ன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸும் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்துட்டு வரதான் செய்யும். பட் இதை வந்துட்டு மேனேஜ் பண்றதுக்கான டெக்னாலஜிஸும் இருக்கு. ஓகேங்களா? அந்த டெக்னாலஜிஸ் நம்ம யூஸ் பண்ணாம போறனால தான் நம்மளுக்கு அந்த செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வருது. ஸோ கிளவுட் இஸ் 100% செக்யூர். ஓகேங்களா? உங்களோட டேட்டா சென்டர் வேற ஏதோ ஒரு நாட்டுல இருந்தாலும் அது வந்து 100% செக்யூர். அதுக்கான டெக்னாலஜிஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிகிரிப்ஷன் பண்றது, என்கிரிப்ட் பண்றது, உங்களுக்கு வந்து செக்யூர் சாக்கெட் லேயர்ஸ் போடுறது,
அப்புறம் வந்துட்டு செக்யூரிட்டி அசஸ்மெண்ட் பண்றது. ஸோ இது மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் பேரலா இந்த டெக்னாலஜிஸும் டெவலப் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால வந்து கிளவுட் இஸ் 100% செக்யூர். ஸோ இது ஒரு ஸ்மால் ஏடபிள்யூஎஸ் ஓட எப்படி விஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஜனவரி 2020ல கார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படி வந்துட்டு மூடிஸ் வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்துட்டு எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ற மாதிரி. ஸோ எப்படி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு எந்தெந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் தான் நல்லா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனுவல் ரிப்போர்ட் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி கார்ட்னர் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட்ஸ், கார்ட்னர், ஃபாரஸ்டர் இவங்கலாம் வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற ஒரு பார்ட்டிஸ். இவங்க கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா அமேசான் வெப் சர்வீசஸ் இஸ் பிளேஸ்ட் இஸ் எ லீடர். லீடர்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த இண்டஸ்ட்ரியை இவங்க தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுள். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இப்போ விஷனரிஸ்னா இவங்கலாம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ தே மே பி பிகம் ஆஸ் அ லீடர் இன் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ பிளாட்ஃபார்ம் எவல்யூஷன் பத்தி பார்ப்போங்க. சரிங்களா? இதுக்கு எதனா டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ நீங்க டவுட் எதனா இருக்குன்னா கேட்கலாம். இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதுல. ப்ரோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்ட் தானே? புரியலங்க. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்டா? ஆர்கிடெக்சரும் பண்ணலாம், நீங்க டெவலப்மெண்ட்டும் இருக்கு, உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இதுல இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதுல போத் ரெண்டுமே இதுல இப்ப நீங்க சொல்ல போறீங்க, எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க இல்லையா? ரெண்டுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் இருக்கு எல்லாமே காமிக்க போறேன். அதாவது என்னென்ன சர்வீஸ் இருக்கு. நீங்க வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணாலும் அங்க பிஎல்சி ஸ்கேடா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஹார்ட்வேர்ஸும் இங்க அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நோ நீட் டு வரி அபவுட் தி இண்டஸ்ட்ரி. உங்களோட இண்டஸ்ட்ரி சொல்லுங்க. நீங்க மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்தா கூட அதுக்கான ஐஓடி டிவைசஸ் கூட இங்க வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க மீடியா இண்டஸ்ட்ரியில இருந்தா கூட உங்களுக்கான டூல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் எந்த இண்டஸ்ட்ரியில இருந்து நீங்க ஜாயின் பண்ணாலும் ஸோ டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ பிளாட்ஃபார்ம் எவல்யூஷன் பாத்தீங்கன்னா எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கிளைண்ட் மிஷின்ஸ். கிளைண்ட் மிஷினா உங்க வீட்டுல இருக்க லேப்டாப், டெஸ்க்டாப் இதெல்லாம் வந்து கிளைண்ட் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிளைண்ட் மிஷின்ஸ், இப்போ உங்க வாட்ஸ்அப் எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. உங்க வாட்ஸ்அப் வந்து மொபைல்ல இருக்க ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ உங்க மொபைல் தான் வந்து அந்த உங்க வாட்ஸ்அப்போட, அதாவது உங்க போன்ல இன்ஸ்டால் இருக்க வாட்ஸ்அப்க்கு ரேம் அண்ட் சிபியூ கொடுக்கும். ஓகேங்களா? அது வந்து கிளைண்ட் மிஷின் சொல்லுவோம். ஸோ இந்த வாட்ஸ்அப்பை டெவலப் பண்றாங்க பாத்தீங்களா? டெவலப் பண்றதுன்னா கோடிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, இந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்றது, இதெல்லாம் எங்க நடக்கும் பாத்தீங்கன்னா சர்வர்ல நடக்கும். சர்வர் எங்கன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கும், இல்லாத இந்தியால இருக்க ஏதோ ஒரு டேட்டா சென்டர்ஸ்ல இருக்கும். டேட்டா சென்டர்ஸ்னா இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ரேக்கா சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வர்ஸ் மூலமா வந்துட்டு அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றது, டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்றது, அப்டேட்டை வந்துட்டு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்வர் சைட்ல பண்ணுவாங்க. உங்க சைட்ல இருக்க மொபைல்ல இருக்க வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா கிளைண்ட் சைடு அப்ளிகேஷன். ஸோ சர்வர் சைடு அப்ளிகேஷன்லயும் வாட்ஸ்அப் ரன் ஆயிட்டு இருக்கும், கிளைண்ட் சைட்லயும் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ சர்வர் சைட்ல தான் வந்துட்டு இப்போ சர்வர் சைட்ல எதனா ஒரு பிரச்சனைனா உங்க வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. ஓகே, இதை நீங்க இது பண்ணிருப்பீங்க. ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனலா ஒர்க் ஆயிட்டு இருந்தது. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15 years பேக் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருந்ததுன்னா, இதே மாதிரி ஒரு டேட்டா சென்டரை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த டேட்டா சென்டர் வந்து ஃபெயில் ஆகாம பாத்துப்பாங்க. ஸோ உங்க அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிட்டு இருந்தது. இப்போ கிளவுட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் இதான் பண்றாங்க. என்ன ஒண்ணுன்னா இந்த சர்வர்ஸ் வந்து ரொம்ப அவைலபிளா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? எல்லா டெக்னாலஜிஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்துட்டு டெக்னாலஜின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம யூஸ் பண்ற டெக்னாலஜி பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோட மெமரி பாத்தீங்கன்னா ஒரு 2 yearsக்கு ஒன்ஸ் வந்து டபுள் ஆயிட்டே இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ 90sல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 2 GB இருந்ததுன்னா அது 4, 8, 16, 32, 64, 128 இதே மாதிரி டிவைஸோட சைஸ் கம்மியாகும், மெமரி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நானோ சிப்ஸ் அந்த லெவலுக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேச்சுரேஷன் லெவலை வந்து அச்சீவ் பண்ண போகுது. சேச்சுரேஷன்னா எப்படி சொல்றது, எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இன்னும் ஒரு 2-3 yearsல இதுக்கு மேல நம்மளால வந்து மெமரி ஆட் பண்ண முடியாது அந்த சிப்ல. சரிங்களா? இப்போ வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்க்லயும் ரேம்லயும் இதுக்கு மேல நம்ம ரேமையும் ஹார்ட் டிஸ்கையும் அச்சீவ் பண்ண முடியாது. இது வந்து மூர்ஸ் தியரம் வந்துட்டு ஒரு 20 years முன்னாடி மூர்ஸ் லான்னு ஒண்ணு இருக்கு. அந்த லா வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒரு சேச்சுரேஷன் லெவலை வந்துட்டு அச்சீவ் பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட் 10 yearsல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 years முன்னாடி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் 2 to 3 years we are going to achieve the saturation level.
ஸோ அதுக்கு மேல உங்களால வந்துட்டு ரேமோட மெமரியோ உங்களோட மெமரி ஒருவேளை ஒரு சின்ன சிப் வந்துட்டு ஒரு 20 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 200 ஜிபி தருதுன்னா அதுக்கு மேல நீங்க வந்து ஜிபி ஆட் பண்ண முடியாது அந்த சின்ன சிப்ல. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சைஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. மெமரியோட இது வந்துட்டு கேப்பபிலிட்டியை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன வரும், என்ன டெக்னாலஜினா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. எனி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, ஸோ குவாண்டம் டெக்னாலஜிஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அந்த குவாண்டம் யூஸ் பண்ணி தான், குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் குவாண்டம் பிசிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு எல்லா ஹார்ட்வேர் டிசைனும் மாறப்போகுது. இன்னும் ஒரு 5 to 6 இயர்ஸ்ல கண்டிப்பா மாறிடும். பிகாஸ் ரிசர்ச் இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்சுவலா சொல்லணும்னா இந்தியா தான் வந்துட்டு இந்தியன்ஸ் யூஎஸ்ல இருக்க இந்தியன்ஸ் அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியா இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து லேகிங்ல இருக்கோம் நம்ம. ஸோ இந்தியா வந்துட்டு இந்த இயர் பட்ஜெட்ல வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சம் 5000 crores வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறதா குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல. பிகாஸ் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் கோயிங் டு ரூல் இன் த நெக்ஸ்ட் 10 to 15 years. ஸோ இண்டஸ்ட்ரி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ கிளவுட் பார்த்துட்டோம்னா இதுல இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸா வந்துட்டு ப்ரொவைட் பண்றாங்க அமேசான். ஓகேங்களா? இப்போ இருக்க சர்வர் அப்ளிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா தே வில் பி டேக்கிங் கேர், யூ ஒன்லி கன்சியூமிங் த சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம சில பேர் ஒர்க் பண்ணா போதும். ஓகேங்களா? இப்போ ஒரு 2000 பேர் சேர்ந்து ஒரு ஜாப் பண்றதுக்கு கிளவுட் மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த கிளவுட் அட்மினை வச்சு ஒரு 100 பேர் செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ வந்துட்டு பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து டெக்னாலஜி இஸ் கோயிங் டு ஓவர்டேக். ஓகேங்களா? ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு சர்வீசஸ் கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம், அவ்வளவுதான். இதுல ரெண்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. பப்ளிக் கிளவுட்னா என்ன, பிரைவேட் கிளவுட்னா என்ன. ஸோ பிரைவேட் கிளவுட்னா ஒன்றும் இல்லைங்க, உங்களோட பிசிக்கல் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா, உங்களோட லேப்டாப், டெஸ்க்டாப், ஓகேங்களா, உங்களோட டேட்டா சென்டர், உங்க கம்பெனியோட டேட்டா சென்டர்ஸ், இது எல்லாமே பிரைவேட் கிளவுட். பிகாஸ் உங்க கம்பெனில இருக்க ரிசோர்சஸ் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பேங்க் போனீங்கன்னா அங்க சர்வர்ஸ்லாம் இருக்கும், அங்க ஒரு சர்வர் ரூம் இருக்கும். எப்பவுமே அங்க நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, ஒரு சர்வர் ரூம் ஒரு ஏசில வந்து போட்டு வச்சிருப்பாங்க, ஒரு டேட்டா சென்டர் மாதிரி. ஸோ அது மூலியமா தான் வந்துட்டு பேக் எண்ட்ல ஜாப்ஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வர்ல வந்துட்டு அதே இடத்துல மட்டும் இருந்து அவங்களே யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பிரைவேட் கிளவுட். சரிங்களா? பப்ளிக் கிளவுட்னா வந்து பாத்தீங்கன்னா யார் வேணா ஆக்சஸ் பண்ணலாம் அந்த சர்வரை. ஒவ்வொரு சர்வீஸா வந்துட்டு எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அது வந்து பப்ளிக் கிளவுட். எனி டவுட்ஸ் இப்போ இது வரைக்கும் சொன்னதுல? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இப்போ பிரைவேட் கிளவுட்ன்றது நான் சொல்லிட்டேன், அதாவது ஒரு சர்வர் ரூம் வந்துட்டு ஒரே ஒரு கம்பெனிக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அது வந்து பிரைவேட் கிளவுட்னு சொல்லுவோம். அதே கம்பெனில இருக்க சர்வர்ஸ் மற்ற கம்பெனி மற்ற கஸ்டமர்ஸும் ஆக்சஸ் பண்ணலாம், அது வந்து ஓப்பன் டு ஆல், ஸோ தே கேன் யூஸ் த ரிசோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து பப்ளிக் கிளவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணது தான் வந்துட்டு ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ளாய்மெண்ட் மாடல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது சர்வீஸ் மாடல்ஸ்னு ஒரு 3 மாடல்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இது மூணுமே என்னன்னு பார்ப்போம், கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும், பட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 10 to 15 இயர்ஸ் முன்னாடி இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆயிட்டு இருந்ததுன்னா நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர். அந்த சர்வர் வந்து விர்ச்சுவலைஸ் பண்ணுவாங்க, அதாவது ஒரே பிசிக்கல் சர்வர் இருக்கும். அந்த பிசிக்கல் சர்வர் வந்து ஒரு 10 மிஷின் உருவாக்குற அளவுக்கு கெப்பாசிட்டியை உருவாக்குவாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு மேல என்னன்னா அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு 10 to 15 இயர்ஸ் மேல இருந்த டெக்னாலஜி. இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இந்த கிளவுட் ப்ரொவைடர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. ஸோ வந்துட்டு இந்த நெட்வொர்க்கிங், சர்வர், ஸ்டோரேஜ் எல்லாமே ஒரே சாஃப்ட்வேர்க்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. அதாவது இப்போ நெட்வொர்க்கிங் இருந்தா அது ஒரு டிவைஸ், நெட்வொர்க்கிங்னு ஒரு டிவைஸ் இருக்கும், ஸ்டோரேஜ்னு ஒரு டிவைஸ் இருக்கும், சர்வர்ஸ்க்குன்னு ஒரு டிவைஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படி வந்துட்டு உங்களோட சிபியூ உள்ள பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஒரு பிசிக்கல் டிவைஸ், ஒரு நெட்வொர்க்கிங்கான ஒரு டிவைஸ் இருக்கும், ரேம்ன்றது ஒரு பிசிக்கல் டிவைஸ். ஓகேங்களா? ரோம்ன்றது ஒரு பிசிக்கல் டிவைஸ். ஓகேங்களா? இப்படி இது மாதிரி சிப்பா இருக்கும் பாத்தீங்களா, இது எல்லாமே ஒரே இடத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே சிப்ல எல்லாமே பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ், சர்வர், நெட்வொர்க்கிங், இது மூணுமே கேப்பபிலிட்டி வந்தது. இதுக்கு பேரு என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா சாஃப்ட்வேர் டிஃபைன் டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க, எஸ்டிசி.
ஸோ இதுக்கு மேல என்ன ஆரம்பிச்சாங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அது பேர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். நெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு டெவலப் ஆனாங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த விர்ச்சுவலைசேஷன் ஓஎஸ் கூட அவங்களே பார்த்துட்டாங்க. இப்போ ஓஎஸ் வந்து நீங்க விண்டோஸ் அண்ட் லைனக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க ஓகேங்களா ஒரு மிஷின்ல. ஸோ நீங்க வந்து ஓஎஸ் வந்து நீங்க பார்த்துப்பீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் சர்வீஸ்ல. பட் ஓஎஸையும் அவங்களே ப்ரொவைட் பண்ணிட்டு நீங்க அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, இப்போ உங்களோட போன்லயோ இல்ல இதுலயோ வந்துட்டு நீங்க நம்ம ஓஎஸ் எல்லாம் எதுவும் மெயின்டைன் பண்றது இல்ல, எல்லாமே வந்து டேக்கன் கேர் பை தேர் வெண்டார்ஸ் ஓகேங்களா. அவங்களே அப்டேட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறாங்க. நம்ம அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றோம் சரிங்களா. அதுவும் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றது, தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்றோம். இப்போ என்ன அடுத்த பிசினஸ் என்னவா மாறிச்சுன்னா அப்ளிகேஷன் அவங்களே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ போன்லயே நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு, இன்பில்ட் ஆப்ஸ் ஓகேங்களா. இப்போ ஸ்மார்ட் டிவி எல்லாம் வந்துருச்சு, அதுலயும் இன்பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா ஆப்ஸையும். ஸ்மார்ட் டிவில வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே வந்து இன்பில்ட்டா வர ஆரம்பிச்சது. ஸோ ஆல் த சாஃப்ட்வேர் வந்து எம்பெட் பண்ணி எல்லா டிவைசஸும் வெளில வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்துட்டு யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெக்னாலஜி இன்னும் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி டெவலப் பண்றது, எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்றது, ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் ரிலேட்டட் தான் கிளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர், கிளவுட் ப்ரொஃபஷனலோட வேலை சரிங்களா. ஸோ எதனா டவுட் இருந்தா இதுல கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஓகேங்களா, ஐஏஎஸ் பாஸ் சாஸ் டிசைன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வர்ஸ் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் as சர்வீஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as சர்வீஸ் இருக்கு. இந்த கம்ப்யூட் ஸ்டோரேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம ஆப்ஸ் அண்ட் சர்வர்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இருந்த இண்டஸ்ட்ரி அப்புறம் எப்படி மாறிச்சுன்னா ஆப்ஸ் அண்ட் டிபி சர்வர்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. கிளைண்ட் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாமே இன்பில்ட் ஆயிட்டு இப்ப நம்ம யூஸ் பண்ணா போதும், அந்த டிவைஸ் வாங்கினா போதும், நம்ம எல்லாருமே வந்து இன்பில்ட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி சர்வீஸ் கொடுக்கறது தான் சாஃப்ட்வேர் ஆஸ் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே டெவலப்மெண்ட் நம்ம பண்ணணும். இதோட ரோல்ஸ் தான் வந்துட்டு நம்ம கிளவுட்ல வந்து கத்துக்கிட்டு நம்மளோட ஜாபும் இது ரிலேட்டடா தான் இருக்கும் சரிங்களா. ஸோ ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் டூல், விர்ச்சுவல் மிஷின்ஸ், ஸோ விர்ச்சுவலைசேஷன். ஸோ இது பிசிக்கல் ரிசோர்சஸ் இருக்கு, சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் பார்ட். இதுக்கு மேல என்ன விர்ச்சுவலைஸ் பண்ணுவோம் லேயரை, இதுக்கு மேல வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு மேல வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் சர்வீசஸ், நம்மளுக்கு தேவையான சர்வீசஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டிபிக்கல் ஆர்கிடெக்சர் ஐடி பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ், இதை சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஸ்டோரேஜ்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க், ரேம். ஸோ இது வந்து நெட்வொர்க்கிங்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஈத்தர்நெட்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற ஸ்விட்ச், ரவுட்டர்ஸ் எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங் பார்ட். இதுக்கு மேல என்ன பண்ணுவோம்னா விர்ச்சுவலைஸ் பண்ணி இருப்பாங்க சர்வர் பார்ட். இதுக்கு மேல என்னன்னா இதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு தனி ஜாப் இருக்கு சரிங்களா. இதுல இந்த அப்ளிகேஷன் ஒழுங்கா ரன் ஆகுதா இல்லையா. ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனி டொமைன்ஸ். ஓகே, அந்த டொமைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளவுட் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளவுட் டாக்ஸானமின்னு சொல்லுவோம். என்னன்னா வந்துட்டு இப்போ பிசினஸ் 1.0, பிசினஸ் 2.0, பிசினஸ் 3.0, பிசினஸ் 4.0. ஸோ எந்திரன் படம் மாதிரி இருக்கும் 1.0, 2.0ன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான். ஸோ எந்திரன் படம் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் எந்திரன் படம் செகண்ட் பார்ட்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய டெக்னாலஜிக்கலா நிறைய மாற்றங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு ரோபோட் தான் இருக்கும், அதுலேயும் மல்டிபிள் ரோபோட்ஸ் இருக்கும். பட் அந்த அளவுக்கு அது கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இருக்காது. ஆனா எந்திரன் 2.0ல அந்த ரோபோட்ஸ்க்கான கேப்பபிலிட்டியும் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்ல டெக்னாலஜி அதிகமா இருக்கும், அதே தான் இங்கேயும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 1.0 10 to 15 இயர்ஸ் முன்னாடி நம்ம இதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். அதுக்கு மேல என்ன உருவாச்சுன்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னு உருவாச்சு. இப்போ சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னு உருவாயிருக்கு. இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர் as a சர்வீஸ்னு உருவாச்சு. இப்போ எல்லாமே கிளவுட் சர்வீசஸ்க்குள்ள எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா. கிளவுட்னு ஒரு சர்வீஸ் கொடுத்து இது மூணுமே கம்பைன் ஆயிடுச்சு இப்போ சரிங்களா. இதுக்கு மேல பிசினஸ் 5.0 எங்க வரும்னா 5G டெக்னாலஜிஸ்ல வர ஆரம்பிக்கும், பிளஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது ரெண்டுமே வந்துட்டு 5.0 பிசினஸ் டெக்னாலஜி. இட் வில் டேக் சம் 4 years டைம். என்னோட அசம்ஷன் இது ஒரு 2024-25ல அந்த டெக்னாலஜிஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆர்கிடெக்சர், டிசைன்ஸ் எல்லாமே, அப்ளிகேஷனோட பிஹேவியர் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நம்ம எப்படி ஒரு நோக்கியா மொபைல்ல இருந்து இப்ப எப்படி ஒரு டச் ஸ்கிரீன் வரைக்கும் வந்திருக்கோமோ அதே மாதிரி தான் டெக்னாலஜி எல்லாம் மாறிட்டே வருது. அந்த டெக்னாலஜியில் நம்மளோட பங்களிப்பு என்ன, நம்ம எப்படி அதை டெவலப் பண்ணலாம், அதுக்கான படிப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் ஓகேங்களா. ஸோ ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போதைக்கு மற்ற கிளவுட் ப்ரொவைடர்ஸ்
அவங்களுக்கும் மற்ற இதுக்கும் என்ன டிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா, அதாவது முன்னாடி இருந்த பிசினஸ்க்கும் ஒரே ஒரு டேட்டா சென்டரை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க சரிங்களா. இந்த டேட்டா சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா சென்டர் தான் இருக்கும் ஒரு 10 years பேக். அந்த டேட்டா சென்டர்ல வந்துட்டு அந்த டேட்டா சென்டரை மெயின்டைன் பண்றது, அந்த டேட்டா சென்டர்ல இருந்தா ரிசோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் வச்சிருந்தா ஒருவேளை அந்த டேட்டா சென்டர் இருக்க இடத்துக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டுன்னா டோட்டலா டேட்டா வந்து லாஸ்ட் ஆயிடும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல டேட்டா சென்டர்ஸை உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா சென்டர்ஸ், ஒரு சர்வர் ரூம் சொல்லலாம், இல்ல ஹை கெப்பாசிட்டி சர்வர் ரூம்ஸ். சிலிகான் வேலி, யூஎஸ்ல இருக்க சிலிகான் வேலியில தான் அதிகமான டேட்டா சென்டர்ஸோட கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ இந்தியாவில் பாத்தீங்கன்னா மும்பை ரீஜன்ல இருக்கு, சென்னையில வந்து அம்பத்தூர் கிட்ட ஒரு டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க மைக்ரோசாஃப்ட். ஸோ இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து டேட்டா சென்டர்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய டேட்டா சென்டர்ஸ் வந்துட்டு நிறைய ரீஜன்ஸ்ல உருவாக ஆரம்பிச்சாங்க. வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ், அதாவது நார்த் அமெரிக்காவா இருந்தாலும் சரி, கீழே இருக்க லத்தீன் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் ஏஷியாவா இருந்தாலும் சரி, சைனாவா இருந்தாலும் சரி, எல்லா ரீஜன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரே கிளவுட் வெண்டார், அதாவது AWS, அஷூர், கூகுள், இவங்க வந்து மார்க்கெட் பிளேயர்ஸ். இப்போதைக்கு இவங்க எல்லாம் டேட்டா சென்டர்ஸா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பில்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸை இப்போ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரீசெண்டா ஒரு பிரச்சனை நீங்க பாத்திருப்பீங்க, இந்தியன் கவர்மெண்ட் டேட்டா பிரைவேடைசேஷன், டேட்டா லோக்கலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. என்னன்னா வந்துட்டு இந்தியன்ஸோட டேட்டா வந்து இந்தியாவில தான் ஸ்டோர் பண்ணணும், மற்ற நாட்டுல போய் ஸ்டோர் பண்ணக்கூடாது, மற்ற நாட்டுல இருக்க சர்வர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டேட்டா லோக்கலைசேஷன் சொல்லிட்டு ஒரு பில் கூட இப்ப பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இந்தியாலே டேட்டா சென்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்தியால இருக்க டேட்டாஸ் இந்தியால தான் இருக்கணும். ஸோ இந்த டேட்டா சென்டர்ஸை பில்ட் பண்றதும் ஒரு ஜாப் தான் ஓகேங்களா. ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர், அதுக்கான ஹார்ட்வேரை பத்தியும் நம்ம இந்த கிளவுட்ல இருந்து கத்துக்கலாம் சரிங்களா. அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் டிசைன்ல இருந்து ஒரு சிப் ஃபேப்ரிகேஷன், அதாவது இசி அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல இருந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், எல்லாமே கம்பைண்டா இங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல. ஸோ இது வந்துட்டு எல்லா டொமைனையும் வந்து டச் பண்ணியாச்சு. அதாவது பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் 4.0ஓட ஒரு இதுவே பாத்தீங்கன்னா எல்லா டொமைனையும் வந்து சர்ச் பண்ணியாச்சு. இப்போ நீங்களே பாத்திருப்பீங்க, இப்போ கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ரோபோட்ஸ் வந்துட்டு ப்ராக்டிகலா என்கேஜ் பண்ணிருக்காங்க. இப்போ சர்வேலைன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. இப்போ ட்ரோன்ஸ், அந்த ட்ரோன்ஸ் எப்படி கட்டுப்படுத்தலாம், அந்த ட்ரோன்ஸ்ல வந்து எப்படி வந்துட்டு அதுக்கு எப்படி கெப்பாசிட்டி கொடுக்கலாம், அது எல்லாமே வந்துட்டு கிளவுட்ல வந்துட்டு இப்போ டேட்டாஸ் வச்சு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதனால எல்லாமே டிஜிட்டலா இப்ப மாறிட்டு இருக்கும். ஸோ அந்த டிஜிட்டல்ல உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்கை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கலாம் ஓகேங்களா. இது வந்துட்டு ஒரு ஒரு 2 years 3 years பேக் இது ஒரு இப்போ வந்துட்டு ஒரு டிகிரிக்கு இதுவா இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்க ஒரு டிகிரியா வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸ்ல படிக்கலாம். இந்தியால அவைலபிளா இல்ல இப்போதைக்கு, பட் இன் சூன் இட் வில் கம் ஓகேங்களா. இப்போதைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இப்போ டிராஃப்ட் பாலிசி போயிட்டு இருக்கு, எஜுகேஷன் டிராஃப்ட் பாலிசி 2021 2022ல. ஸோ டெக்னாலஜியா ஒரு டிகிரி எடுத்து நீங்க படிக்க ஆரம்பிக்கலாம் சரிங்களா. ஸோ அது மாதிரி மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ரீஜன்ஸ் அண்ட் ஜோன்ஸ். சர்டிஃபிகேஷன் பார்ட், ஸோ இது நம்ம 10th 12th எக்ஸாம் எழுதுற மாதிரி தாங்க. இது இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு எல்லாமே வேலிட். எதுக்குன்னா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஹையர் ரோல்ஸ் வந்து வாங்கி தரும். ஸோ அதே மாதிரி ஒரு MCQ கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி MCQ இங்க இருக்கும். ஸோ இந்த MCQல நீங்க சால்வ் பண்ணலாம். அப்புறம் வந்து கோடிங்ல கொஞ்சம் கண்டெஸ்ட் மாதிரி இருக்கும், அந்த கோடிங்ல கொஞ்சம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சர்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். அசோசியேட் லெவல் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல். அசோசியேட் வந்து UG டிகிரி மாதிரி எடுத்துக்கலாம், ப்ரொஃபஷனல் வந்துட்டு நீங்க வந்துட்டு PG டிகிரி மாதிரி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ என்னென்ன அசோசியேட் சர்டிஃபிகேஷன் இருக்கா, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இருக்கு. ஸோ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நீங்க தான் அதை டிசைன் பண்ணி தருவீங்க. எப்படி வந்துட்டு அப்ளிகேஷனை வந்துட்டு டிசைன் பண்ணலாம், ரன் பண்ணலாம், எப்படி வந்து ப்ரொவிஷன் பண்ணலாம், ஸோ எப்படி உருவாக்கலாம், ஸோ இதெல்லாம் பண்ணி தரது வந்து சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட். டெவலப்பர், ஸோ உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இருந்தால் ஆப்வியஸா நீங்க ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கான எல்லா இதுவும் இந்த லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் AWS சர்டிஃபைட் சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர்னா இது எல்லாமே மெயின்டைன் பண்றதே எங்களோட வேலை தான் சரிங்களா. ஸோ இது வந்து அசோசியேட் லெவல்லையும் இருக்கு, ப்ரொஃபஷனல் லெவல்லையும் இருக்கு. ஸோ யாருக்காவது நெட்வொர்க்கிங் ரொம்ப ஆசை, எனக்கு நெட்வொர்க்கிங் பத்தி எனக்கு நிறைய இன்சைட்ஸ் வேணும், நான் நெட்வொர்க்கிங்ல ஆரம்பிக்கலாம்னா கண்டிப்பா AWS வந்து அட்வான்ஸ் நெட்வொர்க் சர்டிஃபிகேஷனும் ஒன்று தராங்க. ஸோ இது AWS நெட்வொர்க் மட்டும் இல்லைங்க, கிளவுட் நெட்வொர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது ரவுட்டர்ஸ், ஃபயர்வால், விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை கத்துக்கலாம். இப்போ பிக் டேட்டால வேணும்னா பிக் டேட்டா சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ செக்யூரிட்டி தான் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி, அந்த ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த டெக்னாலஜியும் நீங்க படிக்கலாம் சரிங்களா. எனி டவுட்ஸ் இந்த சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும்?
ஹலோ, சொல்லுங்க. வணக்கம் முத்துக்குமார். சொல்லுங்க. ரொம்ப தேங்க்யூ ஃபார் திஸ் செஷன். மீன்ஸ் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு ரிலேட்டட் டு சர்டிஃபிகேஷன். ஸோ ஐம் அ Okay. நான் கிளவுட் மீன்ஸ் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிருக்கேன், பீங் அ டேட்டாபேஸ் டெவலப்பர். ஸோ Okay. I'm having a basic question like where to start and how to start. So I Oh. got some clarification what based on your explanation. Like இதுதான் cloud அப்படிங்கிறது means I got some basic idea. Okay. So being a database developer, நான் எந்த சர்டிஃபிகேஷன் பண்ணி how I can take it to the next level அப்படிங்கிற மாதிரி. The most related thing I see is big data. So but அதுக்கு பார்க்கும்போது I think based on your screen it says specialty certification பண்ணணும்னா we have to do some other pre-certification முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. So Yeah. I need more input related to that. I appreciate your Okay. inputs. Okay, fine. So you have to do your database administrator. Are you working as a database developer or as administrator? Database developer and architect. Okay, fine. So நீங்க எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க சிஸ்ஆப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அசோசியேட் அந்த லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன், அதாவது பேசிக் லெவல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இந்த AWS சர்டிஃபைட் சிஸ்ஆப் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் AWS சர்டிஃபைட் டெவலப்பர் அசோசியேட். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நாட் டெவலப்பர் அசோசியேட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பேசிக் லெவல். ஓகேங்களா? பேசிக் லெவல் சர்டிஃபிகேஷன் ஃபார் கிளவுட். ஸோ நான் ஒரு டெமோ காட்டுறேன் உங்களுக்கு, டேட்டா பேஸ்லாம் எப்படி இருக்கு, கிளவுடுக்குள்ள வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்மால் டெமோ மாதிரி நம்ம ஸ்க்ரீன்ல பார்ப்போம் கிளவுட எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. நீங்க டேட்டாபேஸ் இன்ஜினை நீங்க இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்களா? இல்ல ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் queries மட்டும் ரன் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்களா? மீன்ஸ் இன்ஸ்டாலர் டிபி நான் பண்ணது கிடையாது. மீன்ஸ் ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. we consume that. Okay, fine. So all the works are taken care by easily. So administrator level உங்களுக்கு வேணும்னா நீங்க you can opt for AWS certified associate developer. But before going to this certification, first you have to complete this certification, AWS certified SysOps administrator, because in this only you will be getting the basic knowledge how the database is hosted in PaaS, that is platform as a service. So first you have to get start with this AWS SysOps administrator associate level and AWS certified solution architect associate level certifications. There are a lot of courses in Udemy and in Coursera are available. If you have any doubt further, you can ask me. So I can recommend some of the good institutes which is providing some training, some course training and certification enhancement program. ஓகேங்களா? ஸோ நீங்க அது மூலயமா நீங்க படிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிபில நல்ல ஒரு ஐடியா இருக்குனால செல்ஃப் ஸ்டடி கண்டிப்பா பண்ணலாங்க. பிகாஸ் லாட் ஆஃப் டாக்குமெண்டேஷன் இஸ் அவைலபிள் ஃப்ரம் AWS. ஸோ இட் வில் ஜஸ்ட் டேக் 2 or 3 months. நீங்க ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான். ஸோ இட் வில் நவ் நீங்க ஃபீல்ட்ல இருக்கிறனால just it will take 2 to 3 months to start. So my recommendation is go with AWS certified SysOps administrator. ஓகேங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் முடிங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் கிளவுடோட சர்வீசஸ் புரியும். இப்போ நீங்க யூஸ் பண்ற டேட்டா பேஸ் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கிளவுட்ல நீங்களே கிரியேட் பண்ணிடுவீங்க டேட்டா பேஸ, எல்லாமே நீங்களே பார்த்துப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல நீங்க ஈஸியா கன்சியூம் பண்ணலாம். உங்களுக்கு டேட்டா பேஸ்ல இருக்க அந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ ப்ராப்ளம், டேட்டா பேஸ்ல மேஜரா ப்ராப்ளம் என்னன்னா ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும். கரெக்ட்டுங்களா? டிபி ரெப்ளிகேஷன் கண்டிப்பா அதுல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அந்த ரெப்ளிகேஷன் ப்ராப்ளம்லாம் இங்க வந்துட்டு மோர் ஆர் லெவல் SLAs ஹைலி ரிலையபிள். ஓகேங்களா? 99.99% உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நீங்க ரிலேஷனல் டேட்டாபேஸ்ங்களா இல்ல நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ்ங்களா? Relational database. நான் இனிஷியலா வந்து I worked in Oracle, now into Postgres. See, என்னன்னா we have a separate team called AWS infrastructure team. So அவங்க தான் வந்து பிரைமரியா மேனேஜ் பண்றாங்க. So it's kind of a black box to me. So we build complex query and we deal with application. Okay. But கடைசி end of the day பார்த்தேன்னா means it kind of everything goes in the நீங்க சொன்ன மாதிரி இந்த டேட்டாபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்றது, ரெப்ளிகா பண்றது, they speak more about clusters and things. So it's kind of ஒரு terminology மாதிரி தான் தவிர I don't understand the concept what exactly it is. So that's what I want to learn this. Okay, fine. So I will show the database in this demo also. I will include this. Okay. So உங்களுக்கு database demo நான் தரேன் உங்களுக்கு. சரிங்களா? No issue. Okay, great. So And see the demo. நீங்க இங்க காமிச்சு I was thinking the base looking at the diagram, AWS considering the last box, like which is the vertical box, AWS certified cloud practitioner, which is an optional. I thought அதுக்கு upper level வந்து SysOps administrator
associate and then DevOps engineer professional. இதுதான் ஹைரார்க்கியா? கீழ இருந்து மேல போகுதா இல்ல ரைட் டு லெஃப்ட் போகுதா? அது கீழ இருந்து மேல போகுது. இந்த இப்ப நீங்க ரைட் டு லெஃப்ட், அதாவது வந்து கீழ இருந்தா மேல, ஓகேங்களா? இது வந்து பிரமிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான். நீங்க பாட்டம்ல இருந்தா மேல போகணும். கிளவுட் பிராக்டிஷனர் வந்துட்டு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில இல்லாம இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா? இப்போ ஸ்கூல் முடிச்சோன்னே, காலேஜ் முடிச்சோன்னே they don't know about the industry, so they are choosing this foundational course from cloud computing. So already you are in an industry, you are good to start with this AWS certified SysOps administrator. Then once you are completed the associate level, you can opt for professional, because this is a prerequisite for you. So each has the separate domains. If you complete SysOps administrator associate, you can opt for AWS certified DevOps engineer professional. And then if you complete a solution architect associate, you can opt for AWS certified solution architect professional level certification. Once you are done with this, you can go for any specialty certifications, that is networking, machine learning, AI, big data. Okay, so this is கீழ இருந்தா இது மேல போகுது உங்களுக்கு, சரிங்களா? ஓகே, நீங்க முன்ன எனக்கு சஜஸ்ட் பண்ணது சிஸ்ஆப்ஸ் முடிச்சிட்டு தென் கோ டு டெவலப்பர் ஆர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் நீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. சிஸ்ஆப்ஸ் வந்துட்டு சிஸ்ஆப்ஸ் கண்டிப்பா முடிச்சாகணுங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு ஒரு கிளவுட்ல இருக்க ஹோலா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்க கத்துப்பீங்க. ஸோ தென் ஒன்லி வி கேன் ஆர்கிடெக்ட், ஓகேங்களா? அதுக்கு மேலதான் நம்ம ஆர்கிடெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நம்ம சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட்டும் எடுக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்துட்டு ஓகே ஃபைன், ஆல்ரெடி எனக்கு அந்த சர்வீசஸ்லாம் எனக்கு ஃபைன், ஐ கேன் லேர்ன், நீங்க சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் லெவல் எடுத்துக்கலாம் based on an experience, because the solution architect associate level people will do after 10 years, okay, because they will be in pre-sales team or else they will be in bidding team. So corporate la irukka pre-sales team la irukavanga maximum solution architect pannirpaanga, because they only design the architecture and present for deals. avanga da and deals bid pandrathu solve pandrathu. So pre-sales team maximum they will opt for solution architect associate. So being a technical team, you can go for developer and SysOps administrator. Start with SysOps administrator is my recommendation. Sure, thank you. Okay, thanks. See, any other doubts I can clarify before I'm stepping into demo? Hello, சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. ஒரு நிமிஷம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப கேக்கு, சொல்லுங்க. ஓகே, AWS certified document purchase பண்ணீங்களா? ஓகே, Udemyல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஓகே ஃபைன், சொல்லுங்க. புரியலங்க, என்ன சொல்றீங்க? லாஸ்ட் 2 லைன் கேட்கல எனக்கு. ஓகே ஓகே யா, சொல்லுங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஐடி செக்டார்ல உங்களுக்கு ஓகே, நீங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. பிகாஸ் பிஃபோர் கோயிங் டு AWS டெவலப்பர் சர்டிஃபிகேஷன், ஸோ அவருக்கு சொன்ன மாதிரி தான் AWS சர்டிஃபைட் SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணலாம். ஸோ நீங்க கோர்ஸ் ஆல்ரெடி என்ரோல் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க ஸ்டடி பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். பட் உங்களுக்கு கோடிங் நாலேஜ் ஒரு இருக்குன்னா நீங்க டெவலப்பர் அசோசியேட் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பட் பேசிக் லெவல்ல நீங்க ஐடி பேக்ரவுண்ட் இல்லைன்னா கண்டிப்பா கிளவுட் பிராக்டிஷனர் அப்புறம் தான் SysOps அட்மினிஸ்ட்ரேட்டர். கண்டிப்பா இந்த கிளவுட் பிராக்டிஷனர் கண்டிப்பா நீங்க கோர்ஸ் பண்ணி ஆகணும், சரிங்களா? ஸோ பிஃபோர் கோயிங் டு டெவலப்பர். So if you have further queries, we can talk. Okay, உங்களுக்கு எதனா வேற எதனா தேவைப்படுதுன்னா we can talk, because without இது இல்லாம டெவலப்பர் போறதுன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது, ஓகேங்களா? கிளவுட்னா என்ன, அதோட இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நிறைய ஸ்லைட்ஸ்.
ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசிக்கா சொல்லியிருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுது மாடல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் வந்துட்டு உள்ள பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பேஸ் எங்க கிடைக்கும்னா கண்டிப்பா இந்த கிளவுட் பிராக்டிஷனர்லயும் சிஸ்ஆப் அட்மினிஸ்ட்ரேட்டர்லயும் தான் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா டெவலப்பர் பண்ணலாம். ஸோ after completing this SysOps administrator certification, after 2 months you can take a developer associate certification. ஓகேங்களா? கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு இந்த டெவலப்பர் அசோசியேட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? புரியலங்க. AWS ஓட சர்டிபிகேஷன் பிகாஸ் உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுதுங்க, என்னன்னு தெரியல. DBA சர்டிபிகேஷன் கேக்குறீங்களா? சாட் பண்றீங்களா? இப்போ சாட்ல அனுப்புறீங்களா? ஐ கேன் ஆன்சர் தி क्वेश्चन. Any certification relevant to DevOps got my answer. Sorry, I didn't check the higher level like VMware. உங்க நேம் என்னங்க? ஹலோ சதீஷ், போஸ்ட் பண்ணிட்டீங்களா क्वेश्चन? I didn't. Yeah, is a DVA C0 certification belong to AWS developer? இது டெவலப்பர் அசோசியேட் தானங்க இது DVA, அதுதானே சொல்ல வரீங்க? Because இது வந்து இல்ல இது கிடையாது, it is not belongs to AWS actually. I will check again. Okay, this is not belong to AWS. Okay. மிஸ்டர் முத்து, என்னோட பேர் வெங்கட். நான் தான் முன்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன். நான் தான் உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்தரா கிளாரிஃபை பண்றதுக்கு கேட்டிருந்தேன். Okay, I will end of the session I will post my contact details too. Thank you so much. Okay. Yeah. Any certification like VMware கேட்டிருக்கீங்க பாத்தீங்களா? ஒரு क्वेश्चन வந்திருக்கு. So VMware இருக்குங்க AWS ல. நீங்க VMware ஓட கம்ப்ளீட் செட்டப் வந்துட்டு AWS ல வந்துட்டு அவங்களோட பிசிக்கல் ஹார்ட்வேர்ல வந்து செட் பண்ணலாம். AWS is also providing a physical hardware as a service. ஓகேங்களா? இப்போ நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா AWS உங்க வீட்ல உங்க ஆபீஸ்லயே வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த ஹார்ட்வேர்ல நீங்க VMware இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? AWS is providing the hardware. If you are having any third party hardware like HP, Dell EMC or anything, ஸோ நீங்க அதுக்கு மேலேயும் VMware செட்டப் பண்றதுக்கான செட்டப் வந்து AWS ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? they are already partnered with the vendors. So it is available, like VMware is available in AWS. Okay. Any other question you can ask in chat or else you can post it directly in the call. So I'm ready to take. நீங்க வேற எதுவும் டெமோ கொடுக்க போறீங்களா இல்ல ஃபர்தரா? Yeah, சர்வர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது நான் காமிச்சிக்கிறேன். ஒரு 1 மினிட்ல ஆயிடும் அந்த சர்வர்ஸ் கிரியேஷன். ஸோ இது வந்துட்டு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 10 hours ஜாப் ஆக்சுவலா. ஒரு 2 years பிஃபோர் நீங்க வந்து ட்ரெடிஷனலா பண்ணீங்கன்னா ஸோ நவ் இட் வில் டேக் ஒன்லி நீங்க என்ன OS இன்ஸ்டால் பண்றதுக்கே உங்களுக்கு OS பூட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் half an hour minimum, but within a minute I can provision a server. So database kana options வந்து I can give. Okay, is it possible to communicate different cloud platform, for example Oracle Cloud to AWS? Yes, it is possible. So we are having the connectivity not only by means of internet, we are having the connectivity called direct connect. So it means so direct connect irukku. So cable connectivity from AWS data center to Oracle Cloud data center வந்து available. So நம்ம வந்துட்டு பண்ணிக்கலாம் ஹைபிரிட் cloud. அதுக்கு தான் ஹைபிரிட் cloud சொன்னேன். ஸோ ஒரு டேட்டா சென்டர்ல இருந்து இன்னொரு டேட்டா சென்டர் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ there is a possible to communication. So already solutions work பண்ணிட்டு இருக்காங்க. So there is a possible. If not any other questions, I can switch to demo part.
Any questions from anyone? Just I will wait for 1 minute, then I can switch to demo part. இது வந்து ஒரு ஜெனரிக் கொஸ்டின். என்னோட பேர் வெங்கட் அகைன். Okay. You said like you have done AWS certification, Microsoft and Google. So Yeah. Why not one? Like why not எதுக்கு எல்லாமே பண்ணணும்? What is the need for it? பிகாஸ் இது நான் போனது பாத்தீங்கன்னா என்னோட நான் இருக்கிறது வந்து R&D டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு எல்லா டெக்னாலஜிஸும் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏதாவது வந்துட்டு எனக்கு செப்பரேட் டீம்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே வரும், எல்லா டெக்னாலஜிஸும் வரும், எல்லா கிளவுட்ல இருந்தும் ரெக்வஸ்ட் வரும். ஸோ ப்ரீ சேல்ஸ் டீம்ல ஒரு 6 months ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு அந்த கிரைட்டீரியா அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி சர்டிஃபைடா கண்டிப்பா இந்த கிளவுட்லயும் வந்துட்டு எங்களுக்கு சர்வீசஸ் வேணும்னு சொல்லிட்டு, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் நாட் ப்ரிஃபரிங் AWS. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கூகுள் கிளவுட் வந்து Kubernetes சர்வீஸ்க்காக போயிட்டு இருக்காங்க, கண்டெய்னர் சர்வீசஸ் வந்துருச்சு உங்களுக்கு, சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஸ்டில் மைக்ரோசாஃப்ட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் மெனி Office 365 ஆக்டிவ் டைரக்டரி சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டை தவிர வேற யாரும் ப்ரொவைட் பண்றது இல்லை. ஸோ அதுக்கு நம்மளுக்கு மைக்ரோசாஃப்ட் கிளவுட் கண்டிப்பா தெரிஞ்சாலும். ஸோ மை பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஸோ என்னோட டீமோட கிரைட்டீரியா அண்ட் டீமோட இது ப்ரீ ரெக்வஸ்ட் இருந்தனால, ஸோ I further started to explore all the certifications. So because a hybrid model போயாச்சு, இப்போ வந்துட்டு ஒரே கிளவுட் வந்துட்டு நம்பி இருக்க போறது இல்லை. ஸோ 2-3 கிளவுட் கண்டிப்பா இப்ப தேவைப்படுது. இப்ப இருக்க ஃபியூச்சர்ல இருக்க மாறுது எப்படின்னா, ஸோ டேட்டா பேஸ் வந்து ஒரு கிளவுட்ல ரன் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஒரு கிளவுட்ல ரன் பண்றாங்க. ஸோ அது மாதிரி மாடல்ஸ் கூட இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு மற்ற சர்டிஃபிகேஷன்ஸையும் I explored. Okay, being a beginner, like which one you suggest? AWS or Microsoft or Google? கிளவுடோட கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எந்த கிளவுட் படிச்சாலும் 3 கிளவுடுக்கும் கான்செப்ட் சேம். அதுதான் என்னோட இது. பேர் மட்டும் தான் மாறுங்க. இப்போ வந்துட்டு இங்க EC2 இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா VM சொல்லுவாங்க, விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க அஷூர்ல. கூகுள்லயும் பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ நேம் மட்டும் தான் சேஞ்ச், டோபாலஜி நேம்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். பட் டெக்னாலஜி அண்ட் ப்ரொவிஷனிங், கான்ஃபிகரேஷன், எவ்ரிதிங் இஸ் சேம் அக்கார்டிங் டு மை எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எல்லாமே சேமா தான் இருந்தது. மோர் ஆர் லெஸ் எவ்ரிதிங் இஸ் சேம். ஸோ நேம்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா பிகாஸ் இவங்களும் வந்து விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி தான், அவங்களும் விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போத் ஆர். இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் சொல்லணும்னா மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் தான் விண்டோஸ், பட் AWS இஸ் ரன்னிங் மோர் விண்டோஸ் இன்ஸ்டன்சஸ், விண்டோஸ் சர்வர்ஸ். ஓகேங்களா? இவங்க தான் அதிகமாக ப்ரொவிஷன் பண்ணி தராங்க விண்டோஸ் சர்வர்ஸ் மார்க்கெட்ல. ஸ்டில் மைக்ரோசாஃப்ட் இஸ் a owner of the Windows platform. AWS is providing more service in Windows OS. ஸோ அது மாதிரி போகுது. ஸோ AWS ஓட கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு, மத்த ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. வாட் அபவுட் ஓப்பன் ஷிஃப்ட்? ஓகேங்களா? ஓப்பன் ஷிஃப்ட் இப்போ வந்துட்டு ரெட் ஹேட்டோட ஒரு காம்பனன்ட். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, வாட் அபவுட் ஓப்பன் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு. ஸோ ஓப்பன் ஷிஃப்ட் சர்வீஸா தராங்க இங்க கிளவுட்ல AWSல. AWSல வந்து ஓப்பன் ஷிஃப்ட் இன்ஸ்டலேஷனுக்கான எல்லா ப்ராசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் AWS is providing. Not only OpenShift, it is also providing for Kubernetes also from Google Cloud. OpenShift is now எப்படி சொல்றதுன்னா, இப்போ ரெட் ஹேட்டோட ப்ராடக்ட், இப்போ ரெட் ஹேட்டை வந்துட்டு IBM வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க கிளவுட்ல. ஸோ நீங்க ஓப்பன் ஷிஃப்ட்டை ரன் பண்ணலாம் கிளவுட்ல இப்போதைக்கு வித்வுட் கிளஸ்டரிங். எல்லா மெக்கானிசம்கான இன்ஃப்ரா சப்போர்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தராங்க கிளவுட். ஸோ நோ நீட் டு வரி. So we'll switch to demo part. Okay, so quick demo பார்த்துருவோம். ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்றோம் within a minute. Okay, just give me some time. So உங்களுக்கு விசிபிளா இருக்குங்களாங்க? இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Everyone can see my screen? Okay, fine. ஓகே, ஸோ இந்த சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ இதான் AWS ஓட கன்சோல். ஓகேங்களா? கன்சோல்னா எப்படி சொல்றதுன்னா, இதான் வந்து AWS ஆக்சஸ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு, டேட்டாபேஸ் இருக்கு, நெட்வொர்க்கிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அனாலிட்டிக்ஸ் இருக்கு. இப்போ பிளாக் செயின்ல யாருக்காவது படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பிளாக் செயினையும் அவங்க சர்வீஸா தராங்க. ஸோ நவ் தே ஆர் ஸ்டெப்ட் இன்டு சேட்டலைட் கிரவுண்ட் ஸ்டேஷன். பிகாஸ் இப்போ வந்து ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்றதுக்கான infrastructure also they are providing now. So quantum technologies also they are doing some research, but இது வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸா இல்ல, but they are having some research lab in US.
So you can collaborate and work with them, AWS guys. Okay. தென் மீடியா சர்வீசஸ், இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நான் ஹோஸ்ட் பண்ணணும், ஒரு படத்தை வந்துட்டு எடிட்டிங் பண்ணணும், அதுக்கான சாஃப்ட்வேர்ஸையும் அவங்க தராங்க AWS. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ எ மிஷின் லேர்னிங் பார்ட், யூ ஆல்சோ ஹேவிங் சம் மிஷின் லேர்னிங் சர்வீசஸ். இப்போ கூகுள் எப்படி டென்சாஃப்ளோ இருக்கோ அதே மாதிரி அமேசான்ல பார்த்தீங்கன்னா சேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ மிஷின் லேர்னிங் பார்ட், அதோட டேட்டா அனாலிட்டிக்ஸ் பார்ட் உங்களுக்கு தராங்க. ஓகேங்களா. ஸோ நாட் ஓன்லி திஸ், ரோபோட்டிக்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஓகேங்களா. ரோபோட்டிக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட AWS இப்போதைக்கு தராங்க. ஸோ this all about emerging technologies which are available in the cloud. So internet of thing, IoT. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு IoT எப்படி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னா, எல்லா டிவைஸ்க்கும் ஒரு IP அட்ரஸ் இருக்குங்க. ஓகேங்களா. IP அட்ரஸ்னா வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், 10.1.7.8. சொல்லிட்டு. ஸோ அந்த IP அட்ரஸ் மூலியமா நம்ம எல்லாத்தையும் கம்யூனிகேட் பண்றோம். அதாவது இங்க இருந்து போன்லயே நம்ம அந்த டியூப் லைட் வந்து ஆஃப் பண்ணலாம். எப்படி ஆஃப் பண்ணலாம்னா, டியூப் லைட்டுக்கு ஒரு IP அட்ரஸ் இருக்கும். ஸோ அது மூலியமா வந்து கம்யூனிகேஷன் சேனல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அது மூலியமா நம்ம வந்து ஆஃப் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி எல்லா சர்வீசஸும் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. AWS கேம் டெவலப்மெண்ட், இப்போ நீங்க PUBG எதனா டெவலப் பண்ணா கூட உங்களுக்கான அந்த சாஃப்ட்வேர், அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆல்சோ அமேசான் இஸ் ப்ரொவைடிங். யூ கேன் டெவலப் யுவர் ஓன் கேமிங் பிளாட்ஃபார்ம். ஓகே. அந்த கேமை ஹோஸ்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு இது தராங்க. ஸோ someone asked about containers, that is Kubernetes, OpenShift. So you're also having a Kubernetes as a service and container services in AWS. Okay. So native service available இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மற்ற சர்வீஸும் அவைலபிளா இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்ப்பீங்க. ஸோ அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு நிறைய சீசன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எந்த சர்வீஸ்ல ரன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா லாம்டால ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த சர்வீஸை பத்தி நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா, இது எப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷன் தாங்க, இது ஒரு கோட் மாதிரி தான் ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு கோடு தான். நம்ம ஒரு node.js இல்லைன்னா வந்து பைத்தான், ரூபில ஒரு கோடு ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த கோட் வந்துட்டு நீங்க எவ்வளவு நேரம் ரன் பண்றீங்க, அதாவது வந்து நீங்க ஒரு 1 hour சீரிஸ் பாக்குறீங்களா, அந்த 1 hour பே பண்ணா போதும். ஸோ அதாவது நம்ம பே பண்ணல, நெட்ஃபிளிக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க அமேசானுக்கு. இப்போ நீ 1 hour லோட் ஆயிட்டு இருக்குன்னா அந்த 1 hourக்கான ரிசோர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து நெட்ஃபிளிக்ஸ் பே பண்ணுவாங்க. ஸோ நெட்ஃபிளிக்ஸ் ஓன் பே ஃபார் 24/7 டு அமேசான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அமேசான். ஓகேங்களா. ஸோ வில் சி அ டெமோ அபவுட் சர்வர் கிரியேஷன். ஓகே. ஸோ ஒரு சர்வரை கிரியேட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு பிசிக்கல் ஹார்ட்வேர் வேணும், ரேம் வேணும், ரோம் வேணும், CPU வேணும், OS போடணும். ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் இல்லாம நம்ம ஈஸியா எப்படி சர்வர் கிரியேட் பண்றதுன்றத பார்ப்போம். ஓகேங்களா. அமேசான் ஸ்மால் டெமோ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அமேசான் லைனக்ஸ் இருக்கு, லைனக்ஸ் சர்வர்ஸ் இருக்கு, ரெடாக்ட் சர்வர்ஸ் இருக்கு, உபுண்டு சர்வர்ஸ் இருக்கு, விண்டோஸ் சர்வர்ஸ் இருக்கு. ஸோ விண்டோஸ் சர்வர் 2019, ஐ வில் சூஸ் திஸ் ஆஸ் விண்டோஸ் 2019 ஐ வில் சூஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் பண்ணலாங்க சர்வர்ஸ்க்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜிபி ரேம், எவ்வளவு CPU கொடுக்கறது, இதுக்கு வந்து எவ்வளவு ஸ்டோரேஜ் கொடுக்கறது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ரேமோட சைஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் ரேமோட சைஸ்ங்க 256 இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ரேமோட சைஸ். 384 சைஸ் உள்ள ஒரு மிஷின் கூட நீங்க ப்ரொவிஷன் பண்ணலாம். ஓகேங்களா, வித்தின் அ செகண்ட். ஸோ we are having lot of options. So according to the customers, எப்படி சொல்றது, கஸ்டமர்ஸோட ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி we can provision the machines accordingly. ஓகேங்களா. So I will have some 1 GB memory and vCPU. That's enough for me. Next, so இது வந்துட்டு இப்போ என்னன்னா, இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ 2-3 ஆப்ஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இல்லை என்னன்னா, நெட்வொர்க்கிங் பார்ட் வந்துட்டு ஆல்ரெடி டிஃபால்ட்டா அவைலபிளா இருக்கு. ஸோ ஐ வில் சூஸ் த டிஃபால்ட் நெட்வொர்க்கிங் பார்ட். சப்நெட் நெட்வொர்க்கிங்ல இருக்க இது வந்து பேரண்ட் நெட்வொர்க்னு சொன்னா, இது வந்துட்டு அதோட சைல்ட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு பப்ளிக் ஐபி வேணும்னா, எஸ் ஐ நீட் அ பப்ளிக் ஐபி டு கனெக்ட் டு த சர்வர். ஓகேங்களா, நான் பப்ளிக் ஐபி கொடுத்துறேன். ஸோ இங்க நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நான் 1 கொடுத்து கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு சர்வர் தான் கிரியேட் ஆகும். ஐ கேன் கிவ் 1 lakh ஆல்சோ. I can give 1 lakh also. If I give 1 lakh, it will go and create a 1 lakh servers. ஓகேங்களா, இந்த சர்வர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. So we can do it. So just for information, I'm doing only one server. Okay. Then storage services இருக்கு. ஸோ இந்த ஸ்டோரேஜ் சர்வீசஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் கோ வித், நீங்க எவ்வளவு உங்களுக்கு தேவை, கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி கூட ஸ்டோரேஜ் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 30 GB to some 300 GB, not 300 terabyte of data also you can provision. So just I am provisioning some 30 GB of storage. Okay.
ஸோ இது வந்து ஒரு ஃபயர் வால் மாதிரி ஒரு செட்டப், ஓகேங்களா. இப்போ வந்து சர்வரை லாகின் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஃபயர் வால் வரும் நெட்ஒர்க்கிங்ல. ஸோ இது ஆர்டிபின்றது ஒரு ப்ரோட்டோகாலுங்க. இந்த சர்வரை லாகின் பண்றதுக்கு எனக்கு ஆர்டிபின்ற ப்ரோட்டோகால் வரும். டேட்டா பேஸா இருந்ததுன்னா இப்போ 3 டேட்டா பேஸோட போர்ட் நம்பர்ஸ் இருக்கு, சம்திங் 143 1443 சம்திங், ஓகேங்களா. ஐ டோன்ட் ரிமெம்பரிங் த டேட்டா பேஸ் போர்ட் நம்பர். ஸோ ஒரு விண்டோஸ் சர்வரை நீங்க லாகின் பண்ணனா ஆர்டிபின்ற ப்ரோட்டோகால் தேவைப்படும். ஸோ அவ்வளவுதாங்க ஆப்ஷன். ஸோ சர்வர் வில் பி ரெடி வித்தின் a click, ஓகேங்களா. So give me some 1 minute time, and not 1 minute, less than a minute. It will take a provisioning part. So இந்த ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவா வரணுங்க, அதாவது வந்துட்டு green ஆகணும். ஆனோட servers will be ready, then we can log in into our Windows server. ஹலோ யா சொல்லுங்க. ஹலோ, முத்து, உங்க வாய்ஸ் கேட்கல, நீங்க பேசுறீங்களா என்னன்னு தெரியல. வாய்ஸ் கேக்குறீங்களா? இப்ப கேக்குது. ஓகே. ஓ ஓகேங்க. அவரு பேசவே இல்ல. ஸ்கிரீனை மட்டும் மூவ் பண்ணிட்டு பேசுற மாதிரி காமிச்சிட்டாரா? இல்ல இது ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கேன், லோட் ஆயிட்டு இருக்கு. சர்வர் ப்ரொவிஷன் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute, it will take a minute. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்கலாங்க. கொஞ்சம் டைம் ஆகுது, இது 1 minute மேல ஆகும். So instanceங்கிறது வந்து it is equivalent to a server. Yeah, server. Yes. ஸோ இங்க வந்து இன்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. இதே மைக்ரோசாஃப்ட்ல வந்து விர்ச்சுவல் மிஷின் VM சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இங்க EC2ன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். EC2னா இன்ஸ்டன்ஸ்னா இஸ் சர்வர். So எங்க ப்ரமைஸ்ல வந்து they give us a workspace. So அந்த workspace மூலமா we are connecting to the instance. ஓகே ஓகே ஓகே. அந்த ஒர்க்ஸ் தின் கிளையண்ட் தராங்களா ஒர்க் ஸ்பேஸ்க்கு? ஒரு ப்ரௌசர் மாதிரி கொடுத்து அதுல இருந்து லாகின் பண்ண சொல்றாங்களா? கரெக்ட் கரெக்ட். ஓகே ஃபைன். ஸோ அது வந்து தின் கிளையண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ விண்டோஸ் மிஷினையும் நம்ம அப்படியே லாகின் இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா என்கிட்ட அது ஒர்க் ஸ்பேஸ் இல்லை இப்போதைக்கு. பட் கிளவுட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் தட் சர்வீஸ் ஆல்சோ. லைனக்ஸ் மிஷினை நீங்க ஒர்க் ஸ்பேஸ் மூலமா லாகின் பண்ணலாங்க. ஐ கேன் ஹேவ் த SSH, ஐ கேன் ஷோ யூ ஹவு டு லாகின். ஓகேங்களா? ஓகே. Test 1.1.
Yeah, I'm ready with the server. ஓகேங்களா. இப்போ நான் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பிசிக்கல் சர்வர், பட் இது வந்து ஒரு விர்ச்சுவல் சர்வர். ஓகேங்களா. இட்ஸ் 2016 லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ். ஸோ இவ்வளவு குவிக்கா நீங்க வந்து ப்ரொவிஷன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் கிளவுட்ல காமிக்க நினைச்சது. ஓகேங்களா. ப்ரொவிஷனிங் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ் ப்ரொவிஷன் பண்ணோம்னா நீங்க ஒரு ட்ரெடிஷ்னலா எப்படி ஆகும்னா ஒரு 2 to 3 days ஆகும். கிளஸ்டரிங்லாம் பண்ணோம்னா ஒரு கண்டிப்பா ஒரு 1 month மேல டைம் எடுத்துப்பாங்க. பட் இது within a minute I can provision a database cluster and show you. So this is the option which is available in cloud. நான் சும்மா ஒரு ஸ்டார்ட் அப் மட்டும் காமிச்சிருக்கேன். இது வந்து it is available in 2010ல இருந்து இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 10 years there is a lot of development. நீங்க டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு இந்த ஜர்னல்ல பாத்தீங்கன்னா. So this is my server which I have provisioned using this AWS. Okay, so நான் இது ஒரு சர்வரா என்னன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. So all the internet connectivity and everything will be provided from the server. Is this free of cost? And இது வந்துட்டு ஸ்டடி பர்பஸ்க்காக ஃப்ரீயா தராங்க. ஓகேங்களா. கொஞ்சம் சர்வீசஸ் மட்டும் நீங்க ஸ்டடி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எவ்ரிதிங் ஹேவ் டு பே. So all the internet connectivity, everything is provided by the cloud. ஓகேங்களா. இது என்னோட இன்டர்நெட் கிடையாது, இது cloud-ஓட இன்டர்நெட். okay. So all the application, if உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன் வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. Okay. So any other doubts in server side? ஓகேங்களா. சர்வர் ப்ரொவிஷன் பண்ணி காமிச்சிட்டேன். எனி அதர் டவுட்னா நீங்க வந்துட்டு கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டேட்டாபேஸ் பார்த்துருவோம். ஒரு சின்ன நான் ஆப்ஷன்ஸ் மட்டும் என்னன்னு காமிக்கிறேன். பிகாஸ் we are running out of the time. ஸோ நீங்க போஸ்ட்கிரஸ் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க currently? Yeah, you can choose the Postgres engine. ஓகேங்களா. இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க வந்து அந்த screen தெரியல முத்து. Sorry if you are showing a screen. Sharing my screen. Okay, 1 second. Yeah, now it is visible. Yes, thank you. Sorry. EC2லாம் தெரிஞ்சதுல சர்வர் சைட்லாம் தெரிஞ்சதுல உங்களுக்கு? There's no problem in that, right? Means to be honest, like means in the team like இத சொல்றீங்களா, EC2 instance பாங்க, RDS box பாங்க. So it's kind of over the moon, bounce தான் ஆகுற மாதிரி இருந்தது. Like at least now I know, okay, இது வந்து different types of serverங்கிறது I got the understanding now. Okay, so this is my server. ஓகேங்களா. இதான் சர்வர் நான் லாகின். இப்போ ஒரு ப்ளூ ஸ்கிரீன் தெரியுதுல, இது 2016 சர்வர். This is provided from Amazon. இதுதான் நான் கிரியேட் பண்ணது டெமோல. சரிங்களா. So hope everyone can see this screen. Okay, this is the server which I've created recently from Amazon. Okay, now this is running with some 1 GB of RAM and coming with a public IP and private IP. Okay, this you can see. Next I can show you yeah, database. ஸோ போஸ்ட்கிரஸ் SQL நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணணும்னா.
So next settings, database settings பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது something if you want to give some is any master password or anything. ஸோ டிபி இன்ஸ்டன்ஸ் சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி மிஷின் வேணுமோ அது சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கோ த ஸ்டாண்டர்ட் ஒரு 16 GB RAM 3500 MBPS. ஸோ ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னெட்டிக் அண்ட் ஜெனரல் பர்பஸ் SSD வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ ஐஆப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரத்து இப்போ டிபிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்புட் அவுட்புட் ரெக்வஸ்ட் எவ்வளோ வருதோ, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ ரெக்வஸ்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஐஆப்ஸ் ப்ரொவிஷன் பண்ணுவாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ திஸ் இஸ் டூ ஸ்மால். அட்லீஸ்ட் நம்ம ஒரு இதுக்கு மேல ஹையஸ்ட் ஐஆப்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மினிமம் ஐ எம் ப்ரொவைடிங். ஸோ அவைலபிலிட்டி அண்ட் டியூரபிலிட்டி இருக்கு. ஸோ மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ்ல ரன் ஆகும். ஸோ கிளஸ்டரிங், இந்த மல்டி ஏஇசட் டிப்ளாய்மெண்ட் இதுதான் இந்த கிளஸ்டரிங் பார்ட். ஸோ பிரைமரி டிபி ரன் ஆகும், செகண்டரி டிபி ரன் ஆகும். ஒருவேளை பிரைமரி டிபில எதனா ஒரு பிரச்சனைனா செகண்டரி டிபி வில் பி கமிங் அஸ் அ மாஸ்டர் அண்ட் இட் வில் பி சர்விங் த ரெக்வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கனெக்டிவிட்டி I am using from AWS networking part. So database authentication, I can use my password authentication. If you need Kerberos authentication also you can use as a DB administrator. Okayங்களா? So estimated monthly cost பார்த்துக்கோங்க $72 if it is running for 24/7. So just within a click database will be created. That's it from option. This is only admin team is doing. Okay. So அவ்வளவுதாங்க. PostgreSQL உங்களுக்கு create ஆயிடும் within a click. அவ்வளவுதான். எப்படி ஒரு server create ஆச்சு. ஓகேங்களாங்க? So any more question we can I can take it or else you will end the call. Postgres open source இல்ல, so அந்த database நான் standalone install பண்ணிட்டு can I use the AWS server? Yeah, you can use it. So in the EC2 serverல நீங்க Postgres install பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ EC2 இந்த server இருக்கு பாத்தீங்களா, இதுல நீங்க Postgres install பண்ணிக்கலாம். If you need a Linux server, I can provision a Linux server for you to install the EC2 for install the Postgres, because it open source இருக்கனால. Because அது வந்து ப்ராடக்ட்டையும் அவங்களே தருவாங்க, அந்த இன்ஸ்டாலேஷன்லாம் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க கன்சியூம் பண்ணா போதும். RDS அது வந்து சாஃப்ட்வேர் as a service that comes as a platform as a service. நீங்க தான் இன்ஸ்டால் பண்ணணும், நீங்க தான் கான்ஃபிகர் பண்ணணும், கிளஸ்டரிங் பண்ணணும்னா you can use the EC2 instance and you can configure the clusters. ஓகேங்களா? நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் Linux servers மூலம். Okay, so that means அப்ப வந்து ஃப்ரீயா பண்ணலாம், பே பண்ண தேவையில்ல அந்த some dollars you mentioned. Yeah, some dollars for some only time. one thing will be I guess one thing will be a caveat here, like if you are installing PostgreSQL manually, you won't get the redundancy and the master slave kind of architecture there. Like if one of the server goes down, you have to set up your own secondary server. So here it takes care automatically. Yeah, that's right. Okay, so here for RDS platform as service, the clustering and the high availability is maintained automatically. No need to worry about the orchestration part. But in EC2 instance, you have to take care of you are right. In EC2 instance, you have to maintain the cluster availability. Server will be available and SLAs will be provided for 99.9% for EC2 servers. No need to worry. But you have to do the clustering part and everything. Okay. So they provide the infrastructure up to the OS level. So நம்மளோட இதுதாங்க, நம்ம எப்படி நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், நம்மளோட கான்ஃபிகரேஷன் தாங்க.
நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Any question I can take it, or else we can close this thing. Thank you, Muthu. Like I know it's very hard to answer like a school level questions. No. I'm ready to take the questions. Na hesitate பண்றதில்ல எதுக்கும். So you can ask, you can post me the questions. Okay, I will share my LinkedIn ID and everything. You can post me at any time. I'm ready to help. Sure. எந்த question வேணா ask பண்ணுங்க, because they have scheduled for 7:30, up to 7:30 they have scheduled the demo. So only I'm telling running out of the time. Divakar, my understanding is correct, right? Divakar is in a call or not? Yeah, means primarily I'm looking forward to take some certification. So thanks for the hierarchy certification path சொன்னதுக்கு ரொம்ப thank you. Okay. So LinkedIn share பண்ணுங்க. So I'll touch base with you for further information. Okay, fine. Okay. How I got some questions from chat. How the load balancing and routing could happen in AWS? So load balancing part, everything is taken care by AWS. Again, load balancer you can have at application level, at DBA level also. So everything is taken automatically, but we have to configure. So I can show you the second. I can show you the load balancer part. Okay. So this is a load balancer configuration. So I can create a load balancer according to my request. If I create a networking load balancer, Muthu, just one request. I'm getting echo. I don't know. I'm also facing similar issue. Yeah, for me too. Yeah. Now it's fine. Somehow fine. I think someone has to mute. Request everyone to go on mute. Now it's fine. Okay, fine. Sorry. So load balancer configuration available இருக்குங்க உங்களுக்கு. So நீங்க வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். So the TCP load balancer. So இதுக்கு இந்த load balancerக்கு முன்னாடி என்னன்னா சர்வரை நீங்க வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். So it will be sending your request. So DNS and everything will be generated here. So you can use the DNS. So load balancer, all the options are available. So no need to worry. Load balancer part. Muthu, நம்ம இப்போ AWS இல்லாத என்வரான்மெண்ட்ல பாத்தீங்கன்னா லோட் பேலன்சர் வந்து switching ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். in case one server is very busy and automatically the request will be routing to the one which has less job. So அதே மாதிரி AWSல ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா இல்ல we need to be anything configuration active? So yeah, round robin configuration உங்களுக்கு அவைலபிள்ங்க. ஒரு ரெக்வெஸ்ட் இங்க போய்டும், நெக்ஸ்ட் ரெக்வெஸ்ட் அங்க போய்டும், அதுவும் அவைலபிள். சோ ஒருவேளை அன்ஹெல்தியா இருந்ததுன்னா சர்வர்ஸ், ஹெல்தி சர்வர்ஸ்க்கு வந்து ரவுட் பண்ணிடும். ஓகேங்களா? ரவுட்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த டார்கெட் குரூப்ஸ் இருக்கும். இங்க வந்து நம்ம டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்ன புரோட்டோகால், என்ன டார்கெட், என்ன இன்ஸ்டன்ஸ். சோ நம்ம இந்த சர்வர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த டார்கெட் குரூப்ல ஆட் பண்ணிக்கலாம். சோ என்ன புரோட்டோகால் யூஸ் பண்ணதோ அந்த புரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். It will automatically get routed networking. So no need to worry about load balancer down and all. Everything is taken care by AWS. Okay. So just we want to configure according to your application. I request everyone to go on. Okay. Thank you. Just one general question. If someone would like to go for the cloud-based certification, and which one you prefer? Actually, I think as per the market, all the reports are showing and given to AWS, but the other providers, cloud, of course, Google Cloud, Oracle, and Azure also in the track. So which one you prefer on your own end?
So first I will prefer AWS, okay, because I started doing AWS. Then I have done Microsoft Azure, but now you can also do Microsoft Azure because a lot of job openings and opportunities are available there also. So Microsoft Solution Architect and Microsoft Infrastructure you can do. You can start with infrastructure certification from Microsoft. So a certification cost is very much low when compared to AWS benefits. Same level of opportunity. AWS is something $150, Microsoft something $80 or something. So half the cost only you are going to pay in Microsoft certification. So do any certification, concept is same. That is my suggestion to everyone. So you can do any certification, not only AWS, Azure, Google Cloud or anything. But my advice is study any one of the cloud platform, then you can compare and study the other cloud platform. So what everyone will do. Okay, thank you. But you're suggesting as per the job demand, I'd like to go with Azure. I'd take it like this. Yeah, you can take it. Yeah. Okay, thank you. Yeah. Any other questions, or else we can? Thanks for providing me this amazing opportunity to present some insights about AWS. Bro, how about future scope, bro? How about Future scope. Future scope that no one can predict on cloud. So future scope for next 5 years, I can sure AWS will be capturing the market. But I don't know technology how it is going to vary. Google Cloud is also can play a niche role in future. Okay. Because okay, fine. Share the recorded session of this. Recording is done by Divakar and their team. Okay, so recording வந்து நீங்க வாங்கிக்கலாங்க அவங்க கிட்ட இருந்து. Okay. So they will be providing. You can message in group also. We are having some WhatsApp group. You can get the recording. Everything will be taken care. Okay. Okay, fine. One quick question. I'm sorry to stop you. Okay, no problem. Would like to be want to be in cloud side. I mean, though I have experience in application development, I don't have much experience in the networking side. So if I would like to be change my platform from complete development into the kind of cloud architect side. So is it required to know the about networking, and you should have any experience in the system administrator and the networking side? No. So answering to your question, so we don't need a core fundamental of networking. So but you should aware of the cloud networking part. Cloud configuration, how we will configure the cloud network, how we will create a networking part. So let me show. Okay. So you can so networking part you can use this networking parts. So you should be aware of this services. What is the available in cloud? Then you can switch to solution architect. Okay. So once you are aware of this networking part, you can switch. Probably application development, I think you will be using these services. Code build, code deploy, Jenkins, yes. pipeline. We are using mostly in pipeline actually. Yeah. Okay. And okay. So you will be using these tools. All the tools are available in AWS also. You can use these tools. You can switch the role easily from developer to solution architect associate once you have some overall picture about all the services. Okay. Thank you, Muthu. Thank you so much for your time. Okay. Yeah. Okay. Thanks everyone. Thanks everyone. Okay. Happy Ramzan. Bye. Muthu, please share the LinkedIn contact or email ID. Okay, 1 minute.
முத்து, நான் பேசுறது கேக்குதா முத்து? முத்து, நான் பேசுறது யாருக்காவது கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுங்களா? எஸ், கேக்குதுங்க நீங்க பேசுறது. செஷன் முடிச்சிட்டீங்களா? ஹலோ, ஓவர் செஷன் ஓவருங்க. ஓகே ஓகே ஃபைன் ஜி. மீன்வைல் நான் வந்து குரூப்ல இடையிலேயே வந்து மெசேஜ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்க குரூப் சேட்டோட லிங்க் அதெல்லாம் போட்டிருந்தேன். நீங்க எல்லாம் பாத்தீங்களா? சதீஷ், ரமேஷ், சுதர்ஷன், நீங்களாம் பாத்தீங்களா? பாத்தீங்களா? ஓகே ஃபைன், சூப்பர் ஜி. ஏதாவது உங்களுக்கு இன்னும் வந்து ஃபர்தர் மோர் செஷன்ஸ் வந்து நீங்க பார்க்கணும், கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா you can ping me in private and I'm just posting my number in chat box. And moreover I think somewhat network issue நினைக்கிறேன். எனக்கு வந்து நீங்க பேசுறது வந்து வெறும் மினிமலான ஆடியோல கேக்குது, ஏன்னு தெரியல. some kind of mistakes in my side. அதனாலதான் இடையில என்னால செஷன் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னு கூட கவனிக்க முடியல. ஹலோ, கேக்குது ப்ரோ. தேங்க்யூ ஜி. நீங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் எனக்கு ஏதாவது போகுதானே தெரியுது, இல்லைன்னா தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நீங்க பேசுறது கேட்டுதான் இருக்கு. ஓகே ஓகே. முத்து, நான் உங்ககிட்ட சரியா பேசுனது இல்ல, போன் பண்ணி பேச முடியல, தவறா எடுத்துக்காதீங்க. டெய்லி ஆபீஸ் போயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கும் ஆபீஸ் போயிட்டு வந்ததுனால மோஸ்ட்லி ரொம்ப கம்மியான டைம் தான் கிடைக்குது பேசுறதுக்கு. அதனாலதான் டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி பேசி இருந்திருப்பாங்க. செஷன் வந்து நல்லா இருந்தது. நான் ஸ்கிரீன் ஷேரிங்ல பாத்துட்டு இருந்தேன், நீங்க பேசுனதை மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். இடையில அது ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸா எனக்கு நீங்க பேசுறதும் கேட்கல. ஐ வாஸ் ஜஸ்ட் ட்ரைங் அண்ட் லிஃப்டிங் அண்ட் ஜாயினிங், அண்ட் எனக்கு வந்து இன்னமும் அது மாதிரியே ப்ராப்ளம் வந்தது. ஸோ என்னன்னு தெரியல. அண்ட் மோர் ஓவர் இட்ஸ் வெரி அவேக்னிங் அண்ட் ஐ எம் நாட் அவேர் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங். எனக்கு என்னன்னே தெரியாது. ஐ எம் நாட் ஃப்ரம் ஐடி பேக்ரவுண்ட். ஐ எம் ஃப்ரம் லைக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் தட் ஃபீல்ட் ஆல்சோ. ஸோ எனக்கு இதை பத்தி நிறைய தெரியாது. பட் இட்ஸ் ரியலி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. அண்ட் இஃப் பாசிபிள் நான் பிரைவேட்டா அதை தெரிஞ்சுக்க முடியுதான் ட்ரை பண்றேன் உங்ககிட்ட ஃபர்தரா. இஃப் யூ ஆர் ஹேவிங் டைம். ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ முத்து. சந்தோஷ் பிரதர் தான் உங்க நம்பர் கொடுத்திருந்தாரு. இட்ஸ் ரியலி கிரேட் டு ஹேவ் யூ. சந்தோஷ், மீட் பண்ணிருக்கோம் சந்தோஷ் நான் ஒரு ஈவென்ட்ல. ஓ சூப்பர், நல்ல விஷயம் முத்து. ஸோ இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப பர்சனலாவும் நம்ம பேசிட்டு இருந்தா அவங்களுக்கும் வந்து they will not understand what we really speaking. And Aishu, Surush, Sudarshan, ரமேஷ், சதீஷ், செந்தில், யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. அண்ட் DNQIK எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க யூஸ்ஃபுல்லா கத்துருப்பீங்க, நான் கத்துக்கிட்ட மாதிரி அப்படின்னு நான் நம்புறேன். இட்ஸ் ரியலி வெரி லைக் ரொம்ப என்தூசியஸ்டிக்கா திரும்ப திரும்ப இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுக்கு எனக்கு தூண்டுது. டெய்லி நீங்க ஒவ்வொருத்தரும் ஜாயின் பண்ணும்போது இட்ஸ் ரியலி கிரேட் டு ஹேவ் யூ ஆல் ஹியர். அண்ட் இஃப் யூ ஆர் வில்லிங் டு டூ சம்திங், இதுல ஏதாவது நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமா என்ன பிங்க் பண்ணுங்க. there is no restriction at all. And even if you want to jump into host, இந்த ஹோஸ்டிங் நான் பண்றேன், நான் இந்த ஸ்கில்ல கத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க தோணுச்சுனாலும் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து இது உங்க இடம் மாதிரி. நீங்க எப்ப வேணா ஜம்பின் ஆகி நான் இதை பண்றேன் அப்படின்றத கேட்டு நீங்களால பண்ண முடியும். அண்ட் யுவர் ஐடியாஸ் ஆல்சோ மோஸ்ட்லி வெல்கம். நம்ம பெட்டரா என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து பண்ணலாம். I see it's a very vulnerable platform, so you guys are always welcome with many more thoughts. So வேற ஏதாவது விஷயம் நம்ம பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கனாலும் you do ping me as a team and as a like community-ஆ ஒரு எப்படி நம்ம டெவலப் ஆகுறதுன்றத பார்க்கலாம். So thank you all, thanks for joining here. And Muthu, if you are okay with that, we can end the session if people are not having doubts. Is it okay? Or still people are asking doubts? I think now most of the question has been answered. We can end the session. Okay Muthu, thank you. It's nice meeting you all here at Sunday evening. But before this week I'm not aware of dates also, days and days
I'm not aware of it. Now it's been realizing. So thank you guys. Thanks a lot. Okay, thanks. Yeah. Yeah. Muthu Thank bro. you, James. Bye. No. Thank you guys. Do give your feedbacks on group and do let me know in your feedbacks in my private chat also. Thank you guys. Thanks a lot. I'm gonna end the Muthu bro. session now. If you wanna say Okay. something, I will be. Muthu bro. மழை அடிக்குதா என்ன பண்ண சொல்ற வேற வழி கிடையாது அதான் இன்டர்நெட் இருக்கு எனக்கு எங்க பண்றீங்க Muthu bro. Muthu bro. Muthu bro. ஹலோ சொல்லுங்க. ப்ரோ உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? நான் ஷேர் பண்றேங்க. நான் உங்களுக்கு ஒரே நிமிஷங்க. நான் என்னோட சாட்ல அங்க போட்டிருக்கேன் பாருங்க. என் நேம் வந்து டைப் பண்ணிருக்கேன். இல்ல so much of முத்துக்குமார் வந்ததுன்னு என்ன பண்றது அதுக்காக கேக்குறேன். இல்ல வராது. MWTHU ஓகேங்களா? அந்த ஸ்பெல்லிங் எந்த பக்கமா இருக்கு? ஓகே MWTHU ஸ்பேஸ் குமார் நடிங்க. என்னோட நேம் மட்டும் தான். So